நீங்கள் என்னக்கா வீடியோ காக்கா நாங்கள் 4 பேர் பேச்சுலர். இந்த நிறைய ஸ்டெப்ஸ் சொல்கிறது ஊற வைக்கிறது அதெல்லாம் இல்லாமல் கடைக்கு போய்ட்டு 10 ரூபா மசாலா என்ன வருதோ அதை போட்டு பண்ணுற மாதிரி அதை வச்சு ஒரு பிரியாணி பண்ணாங்க. அதுவும் மட்டன் வாங்கலாம் துட்டு கிடையாது. சிக்கன் பிரியாணி ஏதாவது சொல்லுங்கள் ஈஸியாக. ஸோ இன்றைக்கி பேச்சுலர்ஸ் கேட்ட மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லாமல் முக்கியமாக கடையில் என்ன அவைலபிள் மசாலாஸ் இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக சிக்கன் பிரியாணி பண்ணணுமா. ஸோ 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் எல்லாம் மசாலா பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 3-4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தயிர் வேறு சேர்க்க போகிறோம். மசாலா பொருட்கள் இதோட அளவெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இது பாருங்கள், கேமராமேன் இதை கொஞ்சம் காட்டுங்களேன். 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு அளவெல்லாம் முக்கியம் இல்லை, நான் இந்த சொம்பில் தான் நான் வந்து அளந்து எடுத்திருக்கேன். ஸோ 1க்கு 2 தண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் இப்போ வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, ஒரு 3-4 முறை முதலே கழுவிடணும். கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். கழுவுறது எப்படின்னா, நீங்கள் கரெக்டாக பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 1.5 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, இது நீங்கள் முதலே ஒரு 2-3 முறை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா சரியாக இருக்கும். அதாவது பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கழுவி ஊற வச்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். முதலே கழுவிக்கோங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சு, அடுப்பு ஆன் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் அளந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக காட்டுறேன். நம்ம வந்து 1.5 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 500 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எல்லா பிரியாணி மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 4-5 பிரிஞ்சி இலை, 2 அன்னாசி பூவு, 3 கருப்பு ஏலக்காய், 3-4 பச்சை ஏலக்காய், பட்டை ஒரு 5 துண்டு, எல்லாமே ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம். சீரகமும் மிளகும் நிறைய பேர் போட மாட்டாங்க, பட் ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் எப்பவும் சேர்ப்பேன், அது உங்கள் இஷ்டம். ஸோ இது இல்லாமல் மராத்தி மொக்கு, கல்பாசி, ஜாதிபத்திரி இது எல்லாமே சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஜாதிபத்திரி ஒரு பாதி துண்டு நீங்கள் சேர்த்தாலே போதும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ நான் வந்து இப்போ 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க, இல்லை 4 வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். இது கூட 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு திட்டமாக இருக்கும். நீங்கள் 10லேருந்து 15 யூஸ் பண்ணிக்கலாம். நான் 10 தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்கிற மெயின் விஷயமே இந்த வெங்காயம் கம்ப்ளீட்டாக கலர் மாறணும். 80 to 90% கலர் மாறி வரணும். அதுதான் பிரியாணியோட முக்கியமான அந்த ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கறது. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம் பாதி அளவுக்கு மாறணும். ஸோ பேச்சுலர்ஸ் உங்களுக்கு அதுக்கான பொறுமை கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக தீச்சிடாதீங்க. கையை விட்டு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி வதங்கி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் போட்ட குவான்டிட்டி பாதி ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அளவு பார்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கோபுரமாக போடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய டேபிள் ஸ்பூன், என்னோடய ஸ்பூன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா பெரிய டீஸ்பூன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கோபுரமாக நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன டீஸ்பூனில் சேர்க்குறதா இருந்ததுன்னா ஒரு 8-10 டீஸ்பூன் தேவைப்படும். நான் எல்லா அளவும் நான் கீழேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கோங்க. பிரியாணி பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டு ஒரு விஷயம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் நல்ல ஒரு பெரிய கை புதினா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கை கொத்தமல்லி, இஞ்சி பூண்டோடையே சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றுனதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து 1/2 கிலோ 500 mlன்றது 1/2 கிலோ இல்லையா? ஸோ 1/2 கிலோ எண்ணெய் நம்ம 1.5 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வேணும்னா கடைசியாக நெய் ஊற்றிக்கலாம். ஸோ கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துட்றேன். நம்ம தயிரும் சேர்க்க போகிறோம், அதனால தான் நம்ம தக்காளி கம்மியாக சேர்க்குறோம். இப்போ அடுத்து இது வதங்கி வரணும். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன மசாலா சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எல்லாமே கடையில் கிடைக்கிற மசாலா தான். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், இதுதான் காரம் கொடுக்க போகுது நம்ம பிரியாணிக்கு. 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அது இல்லாமல் 2 டீஸ்பூனுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது கரெக்டாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு. அப்புறம் பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது கடையில் கிடைக்கிற பிரியாணி மசாலா, எனி பிராண்ட் இஸ் ஃபைன். நீங்கள் 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எது வேணாலும், எந்த பிராண்ட்லேருந்து வேணாலும் வாங்கி சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு மட்டும் நம்ம தண்ணி சேர்க்குறோம் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம உப்பு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாகவே 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். எனக்கு அதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் பத்தலைன்னா நானுமே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தாங்க பார்ப்பேன். எவ்வளோ பெரிய ப்ரோவாக இருந்தால் கூட ஒரு முறை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் பேச்சுலர்ஸ் யாராவது ஒருத்தர் சமைக்காமல் உங்கள் கேங்கில் யாராவது ஒருத்தர் ஓபி அடிப்பாங்கள்ல, அவங்களே இப்படி நிற்க வச்சு இப்படி பெரட்டிகிட்டே இருக்க சொல்லுங்கள். இல்லைனா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். நான் வந்து அடிப்பிடிக்காத நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக பிரியாணி அண்டால டேக்ஸால பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். ஸோ ஒரு ஆளை பின்னாடி நிற்க வச்சுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டி தயிர் 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது நான் வீட்டில் போட்ட தயிர், நீங்கள் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், தயிர் போட்டதும் இந்த சூப்பர் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் மட்டன் சேர்க்குறதா இருந்தால் மட்டன் 4 விசில் விட்டு கறியை மட்டும் சேர்த்துருங்க. நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதனால தான் அது மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இதில் கலந்துட்டு மசாலாவோட நல்லா பெரட்டிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் சிக்கனை வேக விடுவோம். ஸோ இப்போ மசாலாவில் நல்லா பெரட்டியாச்சு. மீடியம் லோ ஃப்ளேமில் நான் மூடி போட்டு வேக விடுறேன். ஒரு 15 நிமிஷம் இருக்கும். சிக்கன் முக்கால்வாசி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம அரிசி போட போகிறோம், தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, இதில் தான் நான் அரிசி அளந்திருக்கேன். ஸோ இதில் 1 டம்ளர் அரிசினா அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். அதனால தான் நான் இதிலே ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. 1க்கு 2 அந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஸோ நம்ம டோட்டலாக 6 ஊற்றிக்கணும். நான் வந்து 5.5 தான் ஊற்றுவேன், ஏன்னா இதுலேயே மசாலா கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ 4 ஊற்றிருக்கோம், இது 5ஆவது. உங்களுக்கு நிறைய மசாலா இருந்ததுன்னா 5ஓடையே கூட நிறுத்திக்கோங்க. அதாவது நம்ம அந்த சிக்கன் செய்யும் போது இந்த தொக்கு வருது இல்லையா, அது உங்களுக்கு ஜாஸ்தி இருந்ததுன்னா 5ஓட கூட நிறுத்திக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் இதோட மெயின் டிப்பே. பட் எனக்கு கொஞ்சம் மசாலா குறைவாக இருந்ததுனால நான் 5.5 ஊற்றிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்தேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 1/2 டம்ளர் கம்மி பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மசாலா இருந்ததுன்னா 5 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த கப்புன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ சின்ன கப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதில் நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ இதில் அரிசி அளந்துக்கிட்டீங்க, இப்போ 1 கப்பு அரிசி அளந்துக்கிட்டிங்கன்னா 2 கப் தண்ணி. புரியுதா? ஸோ எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் நம்ம அளந்துக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், தண்ணி கொதித்து வரும்போது உப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு குறைவாக இருந்ததுன்னா இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு கல் உப்பு ஜாஸ்தியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் அரிசி போடும்போது பேலன்ஸ் ஆகும். அண்ட் இந்த எண்ணெய்லாம் தேங்கி வந்திருக்குல, இது சிக்கன்லேருந்தும் எண்ணெய் தேங்கி வரும். ஆனால் நம்ம அரிசி போட்டதும் பர்ஃபெக்டாக இது நல்லா குக்காகி வந்துடும். பார்க்க தான் எண்ணெய் இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் வந்து நான் எந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி பிரியாணிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்காக பாஸ்மதி அரிசி தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் பிரியாணிக்குனா. ஸோ பாஸ்மதி அரிசி நீங்கள் ப்ரெஷர் குக்கர்னால் 1.5 கப் தண்ணி, 1க்கு 1.5 கப். இதே நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் 2 கப். அதுலேயுமே ஒரு விஷயம் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. நம்ம அந்த தக்காளி வெங்காயம் தயிர்லாம் சேர்க்கறதுனால மசாலா அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தொக்கையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால தான் நம்மளுக்கு அந்த உதிரி உதிரியாக கிடைக்காம போகுது. ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் 3 டம்ளர் அரிசிக்கு 6 கப் தண்ணி ஊற்றணுன்னா அதில் 1 கப் கட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் பிரியாணிக்கு. அடுத்து சீரக சம்பா அரிசியில் நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்னால் 1க்கு 1.25 தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அது பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வீட்டில் செய்கிற புழுங்கல் அரிசி எல்லா நேரமும் நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசியில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி தான். ஏன்னா அது வந்து நம்ம சாதம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா ஊற வச்சுக்கணும். மினிமம் 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். நான் சொன்ன எல்லா அரிசியுமே மினிமம் 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக வந்துடும். ஸோ தண்ணி இப்போ நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நான் வந்து உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கல் உப்பு ஜாஸ்தி இருக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் செக் பண்ணுவேன், எனக்கு பத்தலைன்னா இன்னும் கூட நான் சேர்த்துப்பேன். ஸோ ஏற்கனவே நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தேன், அது பத்தலைன்னு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. எப்போவுமே ஒரு கல் உப்பு ஜாஸ்தி இருந்தால் தான் நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம்.
நீங்கள் எந்த அரிசி சேர்க்குறீங்களோ தயவு செஞ்சு வடிகட்டி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் தண்ணி அளவுலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் அரிசியை ஃபுல்லாக சேர்த்துடுறேன். 1.5 கிலோ அரிசி இருக்கும் இது. நீங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். நான் இப்போ வீடியோன்றதுனால நான் ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆயிடுச்சு, அதனால் லைட்டாக எனக்கே அரிசி உடஞ்சிருக்கு. ஸோ அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஊற வைக்க வேண்டாம். இப்போ அரிசி உள்ளே சேர்த்ததும் இந்த மாதிரி ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஃபர்ஸ்ட் 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ கீழே இருக்கிற அரிசியெல்லாம் அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நான் கலர் எதுவுமே சேர்க்கலை, நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேலே சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நான் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். ஸோ எல்லாம் ஆஃப் பண்ணி பாருங்கள், சாதம் இந்த மாதிரி வானத்தை பார்த்துக்கிட்டு குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. கறியும் வெந்து செம சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. அரிசியும் சூப்பராக வெந்திருக்கு, சிக்கனும் வெந்திருக்கு, ரொம்ப ட்ரையாக இல்லாமையும் கரெக்டாக இருக்குது. ஸோ பேச்சுலர்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு ஈஸியஸ்ட் பிரியாணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நல்லா சுட சுட வாழை இலையில் வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். பாருங்கள் அரிசியெல்லாம் நல்லா நீட்டாக அருமையாக வந்திருக்கு. நான் லெக் பீஸ் விரும்பாத ஆள். எனக்கு வந்து சின்ன சின்ன பீஸஸாக இருக்கணும், அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். ஸோ உங்களுக்கு லெக் பீஸ் வேணும்னா நீங்கள் லெக் பீஸ் கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கத்திரிக்காய் பச்சடி, வீட்டில் செஞ்ச கத்திரிக்காய் பச்சடி, இதோட லிங்க் வந்து நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வீடியோக்கு கீழே பார்த்துக்கோங்க. ஸோ செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி கூட. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தயிர் பச்சடி. எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடி தான் வேணும். ஸ்தோத்திரப்படி நம்ம வந்து தயிர் பச்சடி வைக்கணும். ஸோ அதுவும் வச்சாச்சு. சிக்கன் 65 பொரிக்கலை. ஸோ முட்டை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. கொதிக்குது. கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் கத்திரிக்காய் பச்சடி. தயிர் பச்சடிலாம் நம்மளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொதிக்குது, செமையாக இருக்குங்க. சாதம் அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. எடிட்டர்லாம் பின்னாடி அப்படியே எச்சு ஊறுது. இப்போ அவங்களுக்கு தான் வச்சு கொடுக்கணும். கொதிக்குது பாருங்கள். சிக்கன்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஓகே, யாருக்கு ஒரு கை வேணும்? ஸோ இப்போ டேஸ்டிங் டைம். ஆனால் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கூப்பிடுவேன். மணி 4 ஆகிடுச்சு இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ கேட்ட பேச்சுலரே வெயிட்டிங். வாங்கப்பா நீங்களே ட்ரை பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு மக்களுக்கு சொல்லிவிடுங்க. ஸோ எப்படி இருக்குது டேஸ்ட்டு? அணைச்சிக்கிட்டு இருக்கா. நாளைக்கே எங்கள் பேச்சுலர்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுறோம். பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லணும். சரி, இப்போ நான் சாப்பிட்லாமா? கொஞ்சம் ஸ்க்ரீனை விட்டு போங்க வெளில. நான் சொன்ன காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதே அளவு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் எல்லாமே கொடுக்குறேன், என்னென்ன அளவு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்றத. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆனால் பேச்சுலர்ஸ் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, எது செய்கிறதா இருந்தாலும் மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?